ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். நம்ம இன்றைக்கி ரோஸ்க்கான ஒரு சின்ன டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? வெயில் ஆரம்பித்தாலே நம்ம செடிக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுனியெலாம் வந்து கருகி போயிடும், மொட்டுகள்லாம் வந்து கருகி போயிடும். ஸோ செடி வந்துட்டு அந்த ஈட்டை வந்து தாங்கவே தாங்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மார்னிங் ஈவினிங் 2 வேளையுமே செடியை நல்லா வந்து குளிப்பாட்டி விடணும். நல்லா தண்ணி வந்துட்டு ஊற்றி விடுறோம் இல்லையா? வேருக்கு மட்டும் கொடுக்காம மேலே செடிகள் மேலேயே நல்லா வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுடைய செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாகவே இருக்கும். நம்ம மோஸ்ட்டாக எப்படி தண்ணி கொடுப்போம், ஒரு ஜக்கு எடுத்து அப்படியே வந்து தொட்டியில் மட்டும் ஊற்றிட்டு வருவோம். அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுடைய பிளான்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிடும், ட்ரை ஆகிடும். ஸோ அதில் இருக்க பூக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடன மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம செடிகளுக்கு வந்து வேர் பகுதியில் மட்டும் தண்ணி கொடுக்காம செடி மேலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.